ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையான அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ். அதிரடியான கதையை வந்திருக்கு. ஒரு பக்கம் வந்து கையும் களவுமா வந்து கோமல் மாட்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து நிலா கேட்குற கேள்வியால் வந்து கோமலுக்கு பதில் சொல்லவே முடியல. நிலாவும் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறாங்க. நீங்களாம் ஒரு பல்லவனோட அம்மாவா? இவ்வளோ வருஷம் இல்லாமல் பல்லவனை பார்க்க வந்திருக்கீங்க. ஆனால் பல்லவன் வீட்டிலேயே இப்படி திருடுறீங்களா? அசிங்கமா இல்லையா? உங்களுக்குலாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாங்க. அதை பார்த்த கோமல் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைம்மா நான் சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காத. எனக்கு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து ரொம்ப பண கஷ்டம். என் புருஷன் வந்து பணம் இல்லாமல் தான் நானும் இப்படி அவர் பிரிஞ்சிருக்கோம். அதனால தான்மா இப்படிலாம் பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிருமான்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மன்னிச்சிருன்னு சொன்னாலுமே வந்து எதுவுமே கேட்காம வந்து திருப்பி திருப்பி வந்து நிலா என்ன சொல்கிறாங்கன்னா, இருந்தாலும் வந்து நீங்கள் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். அதுக்கும் இப்படி வந்து பணத்தை வச்சுருந்ததை வந்து நீங்கள் வந்து எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு கோமல் வந்துட்டு, அது எங்களோட சூழ்நிலைமா யார்ட்டையும் சொல்லிடாதம்மான்னு சொல்லிட்டு நிலா காலில் விழுந்து கேட்டுக்கிறாங்க. அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து எந்திரிச்சு வந்து பணத்தை எல்லாமே இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. பணம்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிலாவுக்கு ரொம்பவே சந்தேகம் வந்துருச்சு. கோமலை பற்றி ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கண்டிப்பாக வந்து இவங்க வந்து பல்லவனோட அம்மாவா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் நடேசனோட அப்பாவா வந்து ஒய்ஃபா இருக்காது. ஏன்னா வந்து இந்த அப்பாவுக்கு இப்படி ஒரு ஒய்ஃபா கண்டிப்பாக வந்து இருக்கவே இருக்காது. இதில் ஏதாவது உண்மை இருக்கும். கண்டிப்பாக இந்த உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. அப்புறம் காலையில் எந்திரிச்சு வந்து போய் நடேசன்ட்ட தனியாக நின்று பேசுகிறாங்க. இது மாதிரி வந்து கோமல் வந்து யாரு? பல்லவனோட அம்மா வந்து உண்மையிலேயே வந்து உங்களோட ஒய்ஃபா? எப்படி வந்து நீங்கள் வந்து அவங்கள கல்யாணம் பண்ணீங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் வந்து இப்போ வந்து ஏன் வந்து இந்த சேரன் கல்யாணத்துக்கு வந்து மாட்டேன்னு சொல்லி சொல்கிறீங்க? இதுக்கெல்லாம் ஒரு காரணம் எனக்கு இப்போ தான் புரியுது. ஏன் வந்து நீங்கள் இந்த கல்யாணத்தை வந்து வேண்டான்னு சொல்லி சொன்னீங்க மட்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா இப்போ வந்து இந்த கோமல் அவங்கள பற்றி எனக்கு கொஞ்சம் ரொம்பவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? அதான் வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கிச்சுல்ல. அப்புறம் என்னன்னு கேட்குறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, ஏன் நீ அவங்க வீட்டுக்கார அவனை பார்த்தியா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் பார்க்கல. இருந்தாலும் வந்து நீங்கள் என்கிட்ட உண்மையை சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து அவங்க கூட பெரும் தொல்லையாக போச்சு. இப்போ நடேசன் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா உண்மையும் சொல்ல போகிறாங்களா? ஆனால் வந்து நடேசன்ட்ட இருந்து வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து உண்மையெல்லாம் வாங்க முடியாது. நடேசனும் அவ்வளோ சீக்கிரம் வந்து உண்மையை சொல்ல மாட்டார் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வரக்கூடிய எபிசோடில் பார்த்தீங்கன்னா சூப்பரான எபிசோடாக வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பக்கம் வந்து பாண்டியனும் அந்த கடைக்கு வந்து ஓனர் ஆயிடுவார். நடேசன் பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ நாளாக வந்து மூடி மறைச்சு வச்சிருந்த உண்மையெல்லாம் வந்து ஒவ்வொன்றா வந்து அவுத்து விட போகிறாரு. நிலாக்கிட்ட வந்து இது மாதிரி வந்து பல்லவனோட அம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்கள வந்து தான் வந்து அது மட்டும் இல்லாமல் என்ன ஏமாற்றி வந்து இது மாதிரி வந்து என்னோட ஒய்ஃப்ட்ட வந்து பிரிச்சிட்டா அப்படிலாம் வந்து இவ பண்ணா. அது மட்டும் இல்லாமல் வந்து இவ எல்லாமே பணத்துக்காக தான். அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிடுறாரு நடேசன். அதை நினச்சி வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடேசன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கடையை பற்றி பேசுகிறாங்க. கடையை பற்றி பேசி கடைக்கு அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து பாண்டியனோட லவர் வந்து வர்றாங்க. பாண்டியன் வந்து கண்டுக்கவே மாட்டேறாங்க. இன்னும் தான் நிலாவுக்கும் அந்த பாண்டியனோட லவருக்கும் வந்து பிரச்சனை வரப்போகுது. என்ன தான் நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாமா?